சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகளுக்கான அலகுத்தொகை 2,10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் 2012-2013 ஆண்டின் இலக்கான 60,000 வீடுகளில் இதுவரை 20,861 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு அரசு நிர்ணயித்துள்ள அலகு தொகையை உயர்த்திட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். பயனாளிகள் மற்றும் உறுப்பினர்களின் வேண்டுகோளை ஏற்று ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகளுக்கான அலகு தொகையை 1,80,000 ரூபாயில் இருந்து 2,10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார் அவர். வீடு கட்டுமான பணிக்காக 1,80,000 ரூபாய் எனவும், சூரிய சக்திக்கான உபகரணங்கள் அமைத்திடும் பணிக்கான தொகை 30,000 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்ட அரசு நிர்ணயித்துள்ள 1,00,000 ரூபாய் என்ற அலகு தொகை 2013-14 ஆண்டு முதல் 1,20,000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஊரக பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளுக்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை பணிக்காக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு செயல்திட்டம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். 16,726 துப்புரவு பணியிடங்கள் கூடுதலாக ஏற்படுத்த அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 50 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 500 கிராம ஊராட்சி அலுவலகங்களில் சூரிய சக்தியுடன் கூடிய மின்வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கேள்வி நேரத்தின் போது கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கயத்தாரில் மணிமண்டபம் கட்டப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஜெயலலிதா, கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று தெரிவித்தார்.